மீண்டும் ஒரு புது வீடியோ ஆரம்பிக்கலாமா? கம் லெட்ஸ் கோ. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா, உப்பிட்டு விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு இருக்குது எங்கள் ஊரில். இது எப்படின்னா, இந்த சின்ன வயசில் நாங்களாம் விளையாடுவோம். இப்போ குழந்தைங்களுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. இந்த ஊர்லேயும் கொஞ்சம் பேருக்குலாம் தெரியுமா தெரியல, கேரளாவில் எல்லாருக்குமே இது தெரியுமா அப்படின்னு சொல்லி தெரியாது. எங்கள் ஊரில் நான் விளையாண்டதெல்லாம் இன்றைக்கி பாப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம வந்து மண் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம வெளியிலேருந்து குழந்தைங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்டு போர்ஷன், இப்போ நம்ம வீட்டோட ஃப்ரண்ட்டு தான் இது. இங்கே இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட், இந்த இடம் ஃபுல்லாக இந்த கார் பார்ட்ஸ் பாப்பாங்களாம் இங்கே நிற்கிறாங்க பாருங்கள். இங்கே ஃபுல்லாக இந்த ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒருத்தவங்களோட ஸ்பேஸு. இன்னொரு ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா பேக் சைடு நம்ம கிணறு இருக்கிற சைடில் வந்து ஒரு டீம் வந்து எடுப்பாங்க. இப்போ டீம் யார் யார் அப்படின்னா, நானும் ஸ்ரீனிகாவும் ஒரு டீம், ஸ்ரவனும் நைனிகாவும் ஒரு டீம். இப்போ ஸ்ரவன் நைனிகா வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் எடுப்பாங்க, நானும் ஸ்ரீனும் வந்து அந்த கிணத்து சைடில் எடுப்போம். இப்போ நான் அது என்ன விளையாட்டுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேன். நடக்கு. இப்போ நானும் ஸ்ரீனு வந்து இந்த சைடு, அங்கே வந்து அவங்களுக்கு அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நல்ல வெயில் அடிக்குது. ஓகே, ஸ்டாப் கண்ணா. அங்கே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த சைட்லேருந்து பார்த்து நம்ம இங்கே போடுறதெல்லாம் தெரியும். கிணத்து சைடில் பெருசாக ஸ்பேஸ் எல்லாம் இல்லை நமக்கு போடுறதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லை. நல்ல ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் வந்து ஒளிச்சு வைக்க முடியும், இந்த மண்ணெல்லாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணாமல் சொல்கிறேன். எங்கே நம்ம ஒளிச்சு வைக்கிறது? இங்கே எங்கேயுமே இடம் இல்லையே. இதுக்குள்ளே வச்சிடலாமா? இதுக்கு அடியில் மெதுவாக எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக போடு. இதில் என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக போடு. அப்போ தான் வந்து ஸ்பேஸ் நிறைய நம்ம எண்ண முடியும். இப்போ நம்ம போட ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். அதாவது இந்த துணி வந்து நம்ம இங்கே இருந்துச்சு இல்லையா, இந்த இருந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போடுறோம். மெதுவாக எடுத்துகிட்டு இதை வந்து மூடி வச்சிடணும். இப்போ திடீர்னு பார்க்கும்போது அங்கே இருக்கிறது தெரியாது. அவங்க அதை தேடி பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம அங்கங்கே போடணும். வெயிட் பண்ணிக்கண்ணா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, தெரியாத இடத்துல நம்ம வந்து இங்கே மேலே இந்த மிரரு, இந்த மிரருக்கு மேலே நம்ம போட்டுக்கலாம். அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒன்று தெரியுது. அதிகம்லாம் போட முடியாது. 1 2 இந்த 3 நான் போட்டிருக்கேன். நம்ம எண்ணும்போது வந்து அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்க, இந்த சந்து இதுக்குள்ளே, இது வந்து மோட்ரு கிணத்துக்குள்ளே போகிறதுக்கு இதுக்குள்ளே போட்டுடலாம். அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இருங்க நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க, நான் வந்து போடுறேன். 1 2 3, அங்கே 3 போட்டிருக்கேன். நம்ம எண்ணணும். உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி பாப்பா போடுற பாருங்க, போட்டுட்ருக்கா பாருங்க. இதெல்லாம் இங்கே வந்தால் தான் நம்ம விளையாட முடியும். நம்ம வந்து அம்மூரில் இந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடலன்னா முடியாது. ஸ்பேஸ் இருக்காது. அந்த டைமில் இதெல்லாம் விளையாட முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டை சுற்றியுமே இடம் இருக்கும் இல்லையா? அதனால் 2 போர்ஷன் நம்ம எடுத்துகிட்டு 2 டீமுக்கு 2 போர்ஷன் எடுத்து நம்ம விளையாடலாம். இதுக்குள்ளே வை, இதுக்குள்ளே வை. இப்போ அவள் அப்படி போடுறாள். அது பாம்பொன்னும் இல்லை, விடு விடு. தேரட்டே அதொன்றும் செய்யல. அதில் மேலே கொண்டு விடுங்க. குட்டி குட்டியாக போடு. இந்த மாதிரிலாம் சின்ன வயசில் விளையாடும் போது நம்ம இங்கே போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அங்கே வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ எங்கே போடுறாங்கங்கிறது கண்டுபிடிச்சோம். அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒருத்தங்களை வைப்போம். ஏன்னா டீம் வந்து பெரிய டீமாக இருக்குமா. கடையில் போடு, அந்த கோடு இருக்கிறதுல போடு. நிறைய பேர் இருக்கும்போது ஒருத்தங்களை வந்து நம்ம பார்க்குறதுக்கு வச்சுக்குவோம். அவங்க வந்து யாராவது வந்து எட்டி பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போவாங்க. இந்த இடம் கண்டுபிடுறாதாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டோம் இல்லையா? இப்போ நம்ம இங்கே வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த பாப்பா போகிறா, என்ன சொல்கிறாங்கன்னு பாரு. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முடிஞ்சிருச்சா, நாங்கள் போட்டு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி, போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம இப்போ இன்னும் போடல ஆக்சுவலாக நிறைய இடத்துல. கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு போ.
இப்போ பாப்பா போய் அந்த இடத்துல அங்கே வந்து ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று இருக்குது, அதில் கொண்டு போய் போட போகிறா. அப்போ போட்டுட்டும் நம்ம வந்து இங்கே போட்டுக்கலாம். இங்கே இது மேலே இந்த திண்டு மேலே இதெல்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க. நமக்கு எப்படி ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதா. மெதுவா மெதுவா. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நமக்கு இங்கே வந்து அவ்வளோக்கா ஸ்பேஸ் இல்லை, அதனால நம்ம வந்து கொஞ்சமாக தான் போடுறோம். ஓகே போட்டியா? ஓகே போதும்னு சொல்லிடலவா? இது ஓகே ஓகே அவங்க போதும்னு சொல்லிட்டாங்கல்ல. சரி ஓகே போதும்னு சொல்லிடவா? இப்போ நம்ம ஓரளவுக்கு போட்டுட்டோம் ஆக்சுவலாக. சரி ஓகே நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம ஸ்டாப் சொல்ல போகிறோம். ஓகே சொல்லி ஓகே. இப்போ யார் வரீங்க ஃபஸ்ட்டு? நாங்கள் வரோம், நீங்கள் வரீங்களா? நாங்கள் வரட்டா? சரி ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போய் கண்டுபிடிக்க போகிறோம். எங்கெங்கே போட்டிருக்கோம் நம்ம இப்போ தேடணும். ஸ்ரீனு தேடுறா. அது கண்டுபிடிக்கிறேன். வீடியோ எடுக்கிறேன். அடிச்சா இங்க அடிச்சா 3 அடிச்சாச்சா? എല്ലാ ഇനിയുണ്ട് ഇനിയുണ്ടല്ലേ? ഉണ്ട്. ഞങ്ങൾ തോറ്റു തോറ്റു. ആ இது அடிச்சிட்டேன். இப்போ அவ்வளோதானா? இல்லை இங்கே பிடிச்சிக்கோங்க. அவளை சொல்லலை. டன் டன் முடிச்சா? ஒரு எடுத்துரு ஒவ்வொருத்தங்க எங்கே இருக்கு? ஓகே குறைன்றீ நீ. இங்கே வேறு நிறைய போட்டு வச்சிருக்காங்க. ஆமாம் போச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 117. എൻ്റെ അമ്മ 18 19 21 22 23 24 25 പരമ മുഴുവൻ ഞങ്ങൾ ഇട്ടതേ എത്രയില്ല. 7 8 9 10 11 12 13 14 15 72 73 74 75 76 77 കഴിഞ്ഞു. 77 ആയില്ലേ? 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 കുമ്പിടാൻ വയ്യണ്ട്. 93 മാറി 7 വേണം 300. ഇവിടെ ഉണ്ടല്ലോ. അതെ 2 കളിക്ക്. 97 അവിടെ നിറയെ ഇടാൻ കേട്ടില്ല.
ഒക്കെ എടുത്തു അത് മായിട്ടില്ല എപ്പോഴും മായിച്ചു മതി മതി അവിടെ ഒന്നുമില്ല അവിടേക്ക് അവള് എടുത്തു മറുപടി നോക്കിട്ടില്ല அப்புறம் ഇനി എവിടെയല്ലേ അത് കഴിച്ചതൊക്കെ കളഞ്ഞോ അതൊക്കെ അമ്മയെ കണ്ടുപിടിച്ചു അത് കണ്ടുപിടിച്ച അമ്മായി എത്രയായി 300 இப்ப எங்களோட பார்க்க வரீங்களா 309 நாங்க போட்டதே இவ்வளவு இருந்தில்ல ஓகே இப்போ இவங்க வந்து நம்மளோட கண்டுபிடிக்க வராங்க ஏய் வெயிட்டி நைனிகா வெயிட் நைனு ஓகே ഞങ്ങൾ കണ്ട இப்போ கண்டுபிடிங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படிதான் பிளான் பண்ணி കണ്ടുപിടിച്ചിട്ടേൻ നിങ്ങളെല്ലാം തപ്പില്ലേ போட்டதே அவ்வளோ இருக்காது அங்கே பாருங்க அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க ஆக்சுவலி இங்கே வந்து ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது போடுறதுக்கு நமக்கு மற்ற சைடுனா கண்டுபிடிச்ச போட்டுடலாம் இங்கிட்டு வா ஸ்ரீனு இங்கிட்டு வா அவங்க தேடிட்டு வா இங்கே வா இங்கே ஸ்பேஸே இல்லை പ്ലേസ് ഇല്ല ഇല്ല പ്ലേസ് ഇല്ല போட்டாதானே இருக்கும் இந்த பக்கம் நாங்கள் வரவே இல்லை போட்டாதானே இருக்கும் நம்ம தேடுறாங்களாமா இங்கே பாருங்க எல்லாம் கண்டுபிடிக்கல അതറിഞ്ഞൂടാ അതപ്പോ അവിടെ ഉണ്ട് നിൽക്കുന്നേ இப்படிதான் ஏமாத்துறது இப்படிதான் ஏமாத்தணும் இருக்கான்னு கேட்டால் நம்ம இல்லை ஏதோ சொன்னோம்னா திரும்ப போய் தேடுவாங்கல்ல அந்த மாதிரி யாராவது நல்ல இந்த மாதிரி கிராமத்துலலாம் இருக்காங்க வீட்டு சுற்றி நல்லா ஸ்பேஸ் இருக்குன்னா இந்த மாதிரி விளையாண்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இது செம ஜாலியாக இருக்கும் குரூப்பாக தான் விளையாடுவோம் இன்றைக்கி நாங்கள் இங்கே வீட்டில் இருக்க குழந்தைங்களோட அப்படியே விளையாடுறோம் இங்கே பாருங்கள் நைனிகா தேடுற பாருங்க தேடுறலாம் தேடுறோம் அம்மா அங்கே தேடிட்டு வராங்க இங்கே குழந்தைங்க இருக்காங்க அவ்வளோதானா அவ்வளோதானா எங்க அம்மா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க அவங்களுக்கு காமிச்சேன் இல்லையா இதுக்கு அடியில் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க அதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க மேலே இருந்ததுல அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அங்கே இருக்கிறத ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க அம்மா அங்கே பார்க்குறாங்க நைனிகா அங்கே போகிறாங்க ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அம்மா திரும்பவும் அம்மா திரும்பவும் அந்த சைடில் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க தேடி மிரகு இருக்குல்ல அந்த சைடு தேடி பார்க்க போகிறாங்க അറിയില്ല அவங்க ഒരു മിനിറ്റ് സോറി തോറ്റിട്ടില്ല ഒരിടത്തും നോക്കാൻ அவ்வளோதானே ഒരിടത്തും നോക്കാൻ അങ്ങോട്ടൊന്നും ഇല്ല ഞങ്ങൾക്ക് അങ്ങോട്ട് ഇല്ല எங்களுக்கு இது மட்டும் தானே അങ്ങോട്ട് ഇല്ല
அந்த ஸ்பேஸ் நாங்கள் எப்படி எடுக்க முடியும்? ഇവിടെ തന്നെ ഉണ്ടാവും ഉണ്ടാവും അതിൽ തോന്നുകൊണ്ട് സന്തോഷം തന്നെ അതുകൊണ്ട് തോന്നില്ല അയ്യോ സന്തോഷമൊന്നുമില്ല എവിടെ അതൊക്കെ മാറ്റി കളഞ്ഞോ. ஓகேவா அவ்வளோதானா? ஓகே இப்போ அவங்க சைடில் அவங்க தோத்துட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கு எண்ணற இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 കഴിഞ്ഞു 24 25 26 27 27 அவ்வளோதான். அவ்வளோதான் இந்த விளையாட்டு இதோட முடிச்சிச்சு. வின்னான டீம் வந்து நைனிகாவோட டீம். ஓகே அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் சுற்றி ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா சூப்பராக விளையாண்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.